ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க பீர்க்கங்காய் இருக்குது, அது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெழுகு பீர்க்கன் கூட இருக்குங்க, அதையுமே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த ஒரு பீர்க்கன் சூப்பராக இருக்குங்க. இந்த பீர்க்கன் குட்டை பீர்க்கன், மெழுகு பீர்க்கன்லேயே அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இது என்ன ஆச்சுங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவப்பு காராமணி இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், ஹைட்டாக 2 அடி நீளம் கூட வரும். இது வந்து சோயா பீன்ஸுங்க. உள்ள பருப்பு பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும், இப்போ தான் வந்துட்டுருக்கு. இதை நம்ம குழம்பும் வைக்கலாம், வேக வச்சும் சாப்பிட்லாம். பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட்டர் பீன்ஸும் இருக்குது, அது உள்ள வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து பிங்க் கலரில் இருக்குங்க. பார்க்கவே இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இயற்கையோட அழகே அழகுதாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அறுவடைங்க. சிவப்பு காராமணி, பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ரகங்க. மெழுகு பீர்க்கனில் நீட்ட ரகம், குட்டை ரகம், அதுக்கப்புறம் நாட்டு பீர்க்கங்காயில் குட்டை ரகம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தது, கொஞ்சம் மிளகாய் பழுத்து போய் இருந்ததுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.